சுஜித் குமார், நான் 2013 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கேன். இங்கே டிப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோயம்பேடு டிஸ்ட்ரிக்ட் எனக்கு போஸ்டிங் இருக்கு. இது உங்களுக்கு தெரியும் தட் 6th செப்டம்பர் இந்த முதல் தமிழ்நாடு போலீஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். அந்த வகையில் உங்களுக்கு இங்கே வர சொன்னாங்க. விசிட் பண்ணுறீங்களா? ஸ்டேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி ஏதோ ஸ்டேஷன் விசிட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் பார்த்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அங்கே பயந்த மாதிரி டிவியில் பார்த்தீங்க, அங்கே ஏதோ குற்றவாளி உள்டா பண்ணிட்டு அடிக்கிறாங்க, அந்த மாதிரி பார்த்தீங்களா டிவியில்? அதே மாதிரி யோசிக்கிறீங்க, அதே மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் இருக்கா இங்கே? இல்லை. அதே மாதிரி நீங்கள் மூவியில் பார்க்குறீங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரிமினல் சொல்லியிருக்காங்க ஜெயிலுக்குள்ளே, அது ஏதாவது அங்கே ஒரு கீ இருக்கணும், கீ இட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஆனால் இங்கே செல் பார்த்தீங்களா? செல்ல எங்கே லாக் அங்கே இருக்கு பார்த்தீங்களா? சைடில் இருக்கு லாக், சைடில் இருக்கு லாக். அப்படியே சாவி பண்ணி குற்றவாளி உள்ளே வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அந்த சைடில் லாக் இருக்கு. பார்க்கலையா? நீங்கள் கவனிக்கலையே? ஸோ இப்போ திரும்பி போய் பாருங்க. ஓகே, அதை கவனிக்கலைன்னு திரும்பி போய் பாருங்க. ஸோ இதுதான் ரியல் போலீசிங். டிவியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அந்த வேலை மாதிரி, ஆக்சுவல் போலீசிங் இது மாதிரி இருக்கு. இதுதான். ஸோ ஐ ஹோப் நீங்கள் பார்த்தீங்க. நம்முடைய இந்த மேலே இதுக்கு முன்னாடி உங்களுடைய போலீஸ் மேலே என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் நிறைய பேர் மிஸ் குழந்தைகள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்துவாங்க. நானே எனக்கு குழந்தைகள் எனக்கு ஒரு ரோடு இருக்கு, மெயின் ரோட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஒரு ஷார்ட் கட் இருக்கு. அந்த ஷார்ட் கட்ல போகுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகாம க்ளோஸ் பண்ணலாம். நான் இப்போ ஷார்ட் கட்ல போவேன், அந்த பயந்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போக மாட்டேன், அந்த மாதிரி. ஸோ நிறைய பேருக்கு அந்த பயம் முன்னாடி. ஆனால் இப்போ நீங்க ஸ்டேஷன் விசிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் தட் போலீஸோ உங்களுடைய மாதிரி நம்ம மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க, அதோ ப்ராப்பர் இன்கொயரி பண்ணாங்க. நம்ம டிவியில என்ன பார்க்குறோம் அந்த மாதிரி நடக்கல. ப்ராப்பர் போலீசிங், ப்ராப்பர் இன்கொயரி, சப்த பற்றி நம்ம இன்கொயரி பண்ணணும். சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸ் பற்றி அந்த யூஸ் பண்ணிட்டு நம்ம கேஸ் டிடெக்ட் பண்ணோம், அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் தட் நீங்கள் வச்சுட்டீங்க சயின்ஸ் சிஸ்டம் இருக்கீங்க நீங்கள் எல்லாம். ஓகே, ஸோ எத்தனை பேர் நீங்கள் டாக்டர் ட்ரை பண்ணீங்க, என்விக் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகணும்? ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். 11th படிக்கிறீங்க, நீங்கள் நல்லா பண்ணீங்க. படிட்டு கண்டிப்பாக நீட் குவாலிஃபை பண்ணிட்டு கண்டிப்பாக டாக்டர் ஆகிங்க. எனக்கு பெஸ்ட் விஷஸ் டு யூ. அதே மாதிரி நீங்கள் போலீஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். போலீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய உமன் போலீஸில் வராங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஐபிஎஸ் டாக்டர் கிரண் பேதி பற்றி உங்களுக்கு மேபி தெரியும். கிரண் பேதி தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன் இந்தியா. இப்போ நிறைய உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராங்க. நாட் ஓன்லி ஐபிஎஸ், டிஎஸ்பி, போலீஸ் கான்ஸ்டேபிள் எல்லாம் வராங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கு போலீஸ் ஜாயின் பண்ணிட்டு, நான் போலீஸில் 3-4 லெவல் இருக்கு ரிக்ரூட்மெண்ட். ஃபர்ஸ்ட் லெவல், லோயஸ்ட் லெவல் இருக்கு போலீஸ் கான்ஸ்டேபிள். ஆஃப்டர் 10th நீங்கள் அதே போலீஸ் கான்ஸ்டேபிள் ஜாயின் பண்ணலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் 2வது லெவல் இருக்கு எஸ்ஐ, டைரக்ட் எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர். நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணிட்டு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். அதுக்கப்புறம் 3rd லெவல் இருக்கு டைரக்ட் டிஎஸ்பி. டிஎஸ்பி ஆகி நீங்கள் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ணி டிஎஸ்பி ஆகலாம். அந்த ஹையஸ்ட் லெவல் இருக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்கள் ஐபிஎஸ் ஆகலாம். பட் ஃபர்ஸ்ட் 3ல நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் யூபிஎஸ்சி த்ரூ ஐபிஎஸ் ஆகுது, தென் அங்கேயோ அவுட் சைடோ இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சோதனைக்கு பிஹார் மாநிலம் ஐபிஎஸ் குவாலிஃபை பண்ணி இங்கே நிறைய பேட்ச்மெண்ட் இருக்காங்க தமிழ்நாடுக்கார், பட் அங்கே பீகாரில் வேலை பார்க்குறாங்க, ஐபிஎஸ்ல வேலை பார்க்குறாங்க. ஸோ சப்போஸ் யூபிஎஸ்சி குவாலிஃபை பண்ணிட்டு ஐபிஎஸ் ஆகுவீங்க, தென் உங்களுக்கு ஜாப் அவுட் சைடு தமிழ்நாடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாடுக்குள்ளேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அந்த 4 லெவலில் போலீஸ் ரிக்ரூட்மெண்ட் இருக்கு. தென் பட் இப்போ நீங்கள் 11th இருக்கீங்க, நல்லா 11th கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. யார் நீங்கள் நீட்டுக்கு ட்ரை பண்ணீங்க, நல்லா நீட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீட் குவாலிஃபை பண்ணுங்க. அந்த நல்லா ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணி நல்லா டாக்டர் ஆகி நம்ம கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணணும். ஓகே, டாக்டர் மீன்ஸ் ஒரு டைம்ல டாக்டர் மீன்ஸ் காட் ஆஃப் த அர்த் சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் மாறி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீட் பேப்பரை டிவியில் பார்க்குறீங்க, நிறைய டைம் சம் பேஷண்ட் டெத் ஆயிடுச்சுன்னு எல்லா பேஷண்ட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் டாக்டரே கடிச்சாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ ஆயிடுச்சு. முன்னாடி டாக்டர் மீன்ஸ் காட். பட் எனிவே, ஸோ நல்லா படிக்க நல்லா ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா டாக்டர் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஆனால் இந்த ஏஜ் இருக்குன்னு தட் 11, 12 தென் எம்பிபிஎஸ் பண்ணீங்க, எம்பிபிஎஸ் ஒரு பிஎஸ்சி பண்ணீங்க, பிஎஸ்சி
இந்த டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸ் பார்க்காம ஏதோ ரீல்ஸ் பார்க்கும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இது டைம் திரும்பி ரிட்டர்ன் ஆகாது. இப்போ ரீல்ஸ் பார்க்குறீங்க, இந்த ரீல்ஸ் 10 years அப்புறமும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ மூவி வந்துச்சு, கூலி மூவி ரஜினிகாந்த், அந்த மூவி 10 years கழிச்சு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் 10 years கழிச்சு திரும்பி 11th வர முடியாது, 10 years கழிச்சு திரும்பி 12th வர முடியாது. ஸோ இது 11th 12th கிராஜுவேஷன் டைம் இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நல்லா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, ஐஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் வாட் நீங்கள் யோசிக்கிறீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க, வேஸ்ட் பண்ணாமல் சரியாக டைம் யூஸ் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும்.